இங்க இந்த ஆயா சமையல் பண்ணும்போதே எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி ரொம்ப புலமையினே தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பேர போய் பால தூக்கி அடிக்கிறான். இவங்களும் பயங்கரமா திட்டாங்க. அந்த பையன் அங்க வந்து உட்காந்துட்டு அம்மாக்கு என்ன ஆச்சு அங்க போய் உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறான். டேய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி, போய் விளையாடுற வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க. நான் போக மாட்டேன், திருவிழா டைம் ஆச்சுனாலே அம்மா எனக்கு போலீஸ் விட்டு தருவாங்க, நீ எனக்கு போலீஸ் விட்டு தரியான்னு சொல்லி கேட்கறான். ஆயாவும் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒரு பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறாங்க. இவன் அம்மா கிட்ட ஓடிறான். ஒயர் கோணி பையன் மேல தான் இவங்களும் உட்காந்து இருக்காங்க. அம்மா எனக்கு போலீஸ் விட்டு தாங்கன்னு சொல்லி இவனு கேட்கறான். டேய் கொஞ்சம் பின்னாடி போ, என்னால எல்லாம் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு ஃபுல்லாவே நீ இங்க தான் உட்காந்து இருக்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், ஆமா எனக்காக கொஞ்சம் போலீஸ் விட்டு தாங்கம்மான்னு சொல்லி கேட்கறான். இங்க பாரு சொன்னா புரிஞ்சுக்கடா, நான் காக்கா வேற தொட்டேன், வேற எந்த பொருளுமே தொடக்கூடாது, நான் அப்புறமேட்டு உனக்கு சுட்டு தரேன், நீ போய் விளையாடுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க அம்மா இந்த மாதிரி சொன்னதுல இருந்து இந்த பையனை யோசிச்சுட்டே இருக்கான். காக்காவை தொட்டா அப்ப யார்கிட்டயுமே நம்ம போக கூடாது போலன்னு சொல்லி இவனு நினைச்சுக்கிறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே விளையாண்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சோகமா உட்காந்து இருக்காங்க. நீ காக்காவை தொட்டியான்னு சொல்லி இவனு கேட்கறான். நைட் இவங்க ஆயா பக்கத்துல படுக்கிறான். சுத்தமா இந்த பையனுக்கு தூக்கமே வர மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இவங்க அம்மா பக்கத்துல போய் படுக்கிறான். டேய் ஏந்திரா, முதல்ல போயிட்டு அந்த ரூம்ல போய் படுறா. அம்மா இந்த டைமுக்கு காக்கா வரதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் இங்க வேணா பத்துக்கிறமான்னு சொல்றான். டேய் நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி இவனே திட்டி விட்டுறாங்க. இவனு போய் சைலண்டா பத்துறான். திருவிழா டைமா இருக்கிறதுனால ஊர் ஃபுல்லாவே சூப்பரா இருக்குது. உங்க மாமியாரே வந்து இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு உனக்கு, நீ தான் வேணே பண்றான்னு நினைக்கிறேன்டி, எல்லா வேலையுமே இப்ப என் தள்ள தான் கட்ட பத்தியா. ஊர்ல கொஞ்சம் பேர் பெரிய படையிலே போட்டு காக்கான்னு சொல்லி கத்தி நேக்கிறாங்க. காக்காவும் அந்த பக்கம் ரொம்ப நேரமா வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு 3 காக்கா வந்து உட்காருது. இந்த பையன் என்ன நினைச்சுன்னா காக்கா சாப்பிட்டா இது யாருமே சாப்பிட கூடாது நினைச்சு அந்த காக்காவை வரட்டி விட்டுறான். ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரை பத்தி டீச்சர்லாம் காக்காவே தொட்டு இருக்க மாட்டாங்கடான்றான். டீச்சரும் பிடிச்சிட்டு என்னடா வார்த்தை சொல்லுன்னு கேக்குறாங்க. ஆமா டீச்சர், இது வரைக்கும் நீங்க கண்டிப்பா காக்காவே தொட்டு இருக்க மாட்டீங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா காக்கா தொட்டான்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துக்கிறாங்க தெரியுமா, நீங்க எல்லா நாளுமே கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துறீங்க டீச்சர்ன்றான். மாதவிடாய் பத்திய விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியன்றதை இந்த ஒரு ஃப்ரேம்ல ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துனே இருக்கான். திடீர்னு பார்த்தா கையில இருக்கிற சாக்லேட்டை ஒரு காக்கா பிடின்னு போயிடுது. இந்த பையன் அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துறான். இவங்களுக்கும் பீரியட்ஸ் டைம் முடிஞ்சு போயிருக்கும். அதனால குளிச்சுட்டு அவங்க சமையல் கட்டில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சாப்பிட வரான்னு சொல்லி இவங்களும் போனா இந்த பையன் அந்த ஷீட்டை போட்டு உட்காந்துக்கிறான். டேய் என்னடா ஆச்சுன்னு சொல்லி உங்க அம்மாவும் கேட்டா, அம்மா என்ன நீ காக்கா தொட்டுச்சுமா, என் பக்கத்துல வராதீங்கமான்றான். அவங்களோட அம்மாவும் நம்ம சொன்ன விஷயத்தை இந்த பையன் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்னு ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது.